அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 181வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி ஏசாயா அதிகாரம் 49 முதல் 52 வரை. ஏசாயா அதிகாரம் 49. மக்கள் இனங்களுக்கு ஒளி இஸ்ரவேல். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவால் மக்கள் இனங்களை கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். மனிதரிடையே பெரிதும் இகழப்பட்டவரும் நாடுகளிடையே வெறுத்தொதுக்கப்பட்டவரும் ஆட்சியாளர்களின் பணியாளருமானவருக்கு இஸ்ரவேலின் மீட்பரும் தூயவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. உண்மையுள்ள ஆண்டவரை முன்னிட்டும் உம்மை தேர்ந்து கொண்ட இஸ்ரவேலின் தூயவர் பொருட்டும் அரசர்கள் உம்மை கண்டு எழுந்து நிற்பர். தலைவர்கள் உம்முன் தலை வணங்குவர். எருசலேம் மீட்கப்படுதல். ஆண்டவர் கூறுவது இதுவே. தகுந்த வேளையில் நான் உமக்கு பதில் அளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர். அவர்கள் பசி அடையார், தாகமுறார். வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனியம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே கலிகூறு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் இருக்கின்றன. உன் பிள்ளைகள் விரைந்து வருவர். உன்னை அழித்து பாழாக்கியோரும் உன்னை விட்டு போய் விடுவர். உன் கண்களை உயர்த்தி சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் உன்னிடம் ஒருங்கே வருகின்றனர். என் உயிர் மேல் ஆணை, நீ அவர்கள் அனைவரையும் அணிகலன் போல் அணிந்து கொள்வாய், மணப்பெண் அணிவது போல் அணிந்து கொள்வாய் என்கிறார் ஆண்டவர். பாழடைந்து அழிந்து மண்மேடாய் போன உன் நாட்டின் பகுதிகள் இப்பொழுது மக்கள் குடியிருப்பதற்கு மிகவும் குறுகியதாயிருக்கும். முன்பு உன்னை விழுங்கியவர் உன்னை விட்டு வெகு தொலைவுக்கு செல்வர். உன் துக்க காலத்தில் பிறந்த உன் பிள்ளைகள் உன் செவிகளில், இந்த இடம் எங்களுக்கு மிகவும் நெருக்கடியாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்க போதிய இடம் தாரும் என்பர். அப்போது நீ, இவர்களை எனக்கென பெற்றெடுத்தவர் யார்? நான் பிரிவு துயரால் வாடினேன், மலடியாய் இருந்தேன், நாடு கடத்தப்பட்டு துரத்தப்பட்டேன். அப்படி இருக்க இவர்களை ஆளாக்கிவிட்டவர் யார்? நான் தன்னந்தனியலாய் விடப்பட்டிருக்க எங்கிருந்து இவர்கள் வந்தார்கள் என்று உன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்வாய். என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. வேற்றினத்தாருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன். மக்கள் இனங்களை நோக்கி என் அடையாள கொடியை ஏற்றுவேன். அவர்கள் உன் புதல்வரை மார்பில் ஏந்தி கொண்டு வருவர். உன் புதல்வியரை தம் தோள் மேல் வைத்து தூக்கி வருவர்.
அரசர்கள் உன் வளர்ப்பு தந்தையர் ஆவர். அவர்கள் அரசியர் உங்கள் செவிலி தாயார் ஆவர். முகம் குப்புற தரையில் வீழ்ந்து அவர்கள் உன்னை வணங்குவர். உன் காலடி புழுதியை நக்குவர். நானே ஆண்டவர் என்பதையும் எனக்காக காத்திருப்போர் வெட்கமடையார் என்பதையும் அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். வலியோனின் கையினின்று கொள்ளை பொருளை பறிக்க கூடுமா? வெற்றி வீரனிடமிருந்து சிறைப்பட்டோர் தப்ப இயலுமா? ஆண்டவர் கூறுவது இதுவே: சிறைப்பட்டோர் வலியோனிடமிருந்து விடுவிக்கப்படுவர். கொள்ளை பொருள் கொடியவன் கையினின்று மீட்கப்படும். உன்னை எதிர்த்து போராடுபவருடன் நானும் போராடுவேன். உன் பிள்ளைகளை விடுவிப்பேன். உன்னை ஒடுக்குவோர் தங்கள் சதையை உண்ண செய்வேன். அவ்வாறு தங்கள் இரத்தத்தை இனிய ரசம் போல் குடித்து வெறிப்பர். அப்பொழுது மானிடர் யாவரும் நானே ஆண்டவர், உன் விடுதலையாளர், உன் மீட்பர், யாக்கோபின் வல்லவர் என்று அறிந்து கொள்வர். ஏசாயா அதிகாரம் 50. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் தாயை தள்ளி வைத்ததற்கான மனமுறிவு சீட்டு எங்கே? உங்களை விற்றுவிடும் அளவுக்கு எவனுக்கு நான் கடன்பட்டிருந்தேன்? இதோ உங்கள் தீச்செயல்களை முன்னிட்டு நீங்கள் விற்கப்பட்டீர்கள். உங்கள் வன் செயல்களின் பொருட்டே உங்கள் தாய் தள்ளி வைக்கப்பட்டாள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதேன்? நான் அழைத்தபோது பதில் தர எவனும் இல்லாததேன்? உங்களை மீட்க இயலாதவாறு என் கை சிறுத்து விட்டதோ? விடுவிக்க கூடாதவாறு என் ஆற்றல் குன்றிவிட்டதோ? இதோ என் கடிந்துரையால் கடல்தனை வற்ற செய்கிறேன். ஆறுகளை பாழையாக்குகிறேன். அவற்றின் மீன்கள் நீரின்றி நாறுகின்றன, தாகத்தால் சாகின்றன. வான்வெளியை காரிருளால் உடுத்துவிக்கின்றேன். அதனை சாக்கு உடையால் பொருத்துகின்றேன். ஆண்டவர் தம் ஊழியரின் ஒப்படைப்பு. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? அவர்கள் அனைவரும் துணியைப் போல் இற்று போவார்கள். புழுக்கள் அவர்களை அரித்துவிடும். உங்களுள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவர் தம் அடியானின் சொல்லுக்கு செவிசாய்ப்பவன் எவன்? அவன் ஒளிபெற இயலா நிலையில் இருளில் நடந்து வருபவன். ஆண்டவரின் பெயர் மீது நம்பிக்கை கொண்டு தன் கடவுளை சார்ந்து கொள்பவன். ஆனால் நெருப்பு மூட்டி தீப்பிழம்புகளால் சூழப்பட்டவர்களே, நீங்கள் அனைவரும் உங்கள் நெருப்பின் வெளிச்சத்திலும் நீங்கள் மூட்டிய தீப்பிழம்புகளிடையேயும் நடங்கள். என் கையினின்று உங்களுக்கு கிடைப்பது இதுவே. நீங்கள் வேதனையின் நடுவே உழன்று கிடப்பீர்கள். ஏசாயா அதிகாரம் 50. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் தாயை தள்ளி வைத்ததற்கான மனமுறிவு சீட்டு எங்கே? உங்களை விற்றுவிடும் அளவுக்கு எவனுக்கு நான் கடன்பட்டிருந்தேன்? இதோ உங்கள் தீச்செயல்களை முன்னிட்டு நீங்கள் விற்கப்பட்டீர்கள். உங்கள் வன் செயல்களின் பொருட்டே உங்கள் தாய் தள்ளி வைக்கப்பட்டாள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதேன்? நான் அழைத்தபோது பதில் தர எவனும் இல்லாததேன்? உங்களை மீட்க இயலாதவாறு என் கை சிறுத்து விட்டதோ? விடுவிக்க கூடாதவாறு என் ஆற்றல் குன்றிவிட்டதோ? இதோ என் கடிந்துரையால் கடல்தனை வற்ற செய்கிறேன். ஆறுகளை பாழையாக்குகிறேன். அவற்றின் மீன்கள் நீரின்றி நாறுகின்றன, தாகத்தால் சாகின்றன. வான்வெளியை காரிருளால் உடுத்துவிக்கின்றேன். அதனை சாக்கு உடையால் பொருத்துகின்றேன். ஆண்டவர் தம் ஊழியரின் ஒப்படைப்பு. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன்.
இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? அவர்கள் அனைவரும் துணியைப் போல் இற்று போவார்கள். புழுக்கள் அவர்களை அரித்துவிடும். உங்களுள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவர் தம் அடியானின் சொல்லுக்கு செவிசாய்ப்பவன் எவன்? அவன் ஒளிபெற இயலா நிலையில் இருளில் நடந்து வருபவன். ஆண்டவரின் பெயர் மீது நம்பிக்கை கொண்டு தன் கடவுளை சார்ந்து கொள்பவன். ஆனால் நெருப்பு மூட்டி தீப்பிழம்புகளால் சூழப்பட்டவர்களே, நீங்கள் அனைவரும் உங்கள் நெருப்பின் வெளிச்சத்திலும் நீங்கள் மூட்டிய தீப்பிழம்புகளிடையேயும் நடங்கள். என் கையினின்று உங்களுக்கு கிடைப்பது இதுவே. நீங்கள் வேதனையின் நடுவே உழன்று கிடப்பீர்கள். ஏசாயா அதிகாரம் 51. எருசலேமுக்கு ஆண்டவரின் ஆறுதல் மொழி. விடுதலையை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எந்த பாறை நின்று செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழியினின்று தோண்டப்பட்டீர்களோ அதை நோக்குங்கள். உங்கள் தந்தை அப்ரஹாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராவையும் நினைத்து பாருங்கள். தனியனாயிருந்த அவனை அழைத்தேன், அவனுக்கு ஆசி வழங்கி பெரும் திரளாக்கினேன். ஆண்டவர் சீயோனை தேற்றுவார். பாலடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார். அதன் பாலை நிலத்தை ஏதேன் போல் அமைப்பார். அதன் பாலிடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார். மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும். நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒலிக்கும். என் மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள். என் இனமே, எனக்கு செவிகொடு. ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும். என் நீதி மக்களினங்களுக்கு ஒளியாக திகழும். நான் அளிக்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. நான் வழங்கும் மீட்பு வெளிப்பட்டு விட்டது. என் புயங்கள் மக்களினங்கள் மேல் ஆட்சி செலுத்தும். என் கை வன்மை மீது அவை நம்பிக்கை கொள்ளும். வானத்தை நோக்கி கண்களை உயர்த்துங்கள். கீழே மண்ணுலகை உற்று நோக்குங்கள். ஏனெனில் வானம் புகையென மறைந்து போம், மண்ணுலகம் உடையென நைந்து போம். அதில் வாழ்வோர் விட்டிலென மடிவர். என் மீட்போ என்றென்றும் நிலைக்கும். என் விடுதலைக்கு முடிவே இராது. நேர்மைதனை அறிந்தோரே, என் சட்டத்தை இதயத்தே தாங்கும். மக்கள் இனத்தாரே, எனக்கு செவி கொடுங்கள். மானிடரின் நிந்தைக்கு அஞ்சாதீர்கள். அவர் தம் இழிசொல் கேட்டு கலங்காதீர்கள். ஏனெனில் பொட்டுப்பூச்சி அவர்களை ஆடை என தின்றளிக்கும். அரிப்புழு அவர்களை ஆட்டு மயிரென அரித்தொழிக்கும். நான் அளிக்கும் விடுதலையோ என்றென்றும் நிலைக்கும். நான் வழங்கும் மீட்போ தலைமுறை தோறும் நீடிக்கும். விழித்தெழு, விழித்தெழு, ஆண்டவரின் புயமே, ஆற்றலை அணிந்து கொள். பண்டைய நாள்களிலும் முந்தைய தலைமுறைகளிலும் செய்தது போல் விழித்தெழு. ராகாபை துண்டு துண்டாக வெட்டியதும் பறவை நாகத்தை ஊடுருவ குத்தியதும் நீ அன்றோ? பேராள நீர் திரளாம் கடலை வற்ற செய்து ஆழ்பகுதிகளில் பாதை அமைத்து மீட்கப்பட்டோரை கடக்க செய்ததும் நீயே அன்றோ? ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர். முடிவில்லா மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் தொங்கும். அக்களிப்பும் மகிழ்ச்சியும் அடைவர். துயரமும் பெருமூச்சும் ஒழிந்து போம். உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானேதான். மடிந்து போகும் மனிதருக்கும் புல்லென மாயும் மானிடருக்கும் நீ அஞ்சுவது ஏன்? உன்னை உருவாக்கிய ஆண்டவரை நீ ஏன் மறந்துவிட்டாய்? வானங்களை விரித்து பரப்பியவரும் மண்ணுலகிற்கு அடித்தளமிட்டவரும் அவர் அன்றோ? உன்னை ஒடுக்கி அழித்துவிட முயன்றவன் சீற்றத்தை முன்னிட்டு நீ ஏன் என்னாலும் ஓய்வின்றி நடுங்குகிறாய்? உன்னை ஒடுக்கியவனின் சினம் எங்கே? கூனி குறுகியவன் விரைவில் விடுதலை பெறுவான். அவன் குழியில் செத்து வீழ்வதில்லை. அவனுக்கு உணவு இல்லாமல் போகாது. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. கடலை கலக்கி அலைகளை கொந்தளிக்க செய்பவர் நானே. படைகளின் ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். நான் வானங்களை விரித்து பரப்பினேன், மண்ணுலகிற்கு அடித்தளம் அமைத்தேன். சியோனை நோக்கி நீ என் மக்கள் என்றேன். என் சொற்களை உன் நாவில் அருளினேன். என் கை நிழலில் உன்னை மறைத்து கொண்டேன். எருசலேமின் துன்பம் தீர்தல். விழித்தெழு, விழித்தெழு, ஆண்டவர் கையினின்று சினக்கிண்ணத்தை குடித்தவளே, மதியை மயக்கும் அக்கிண்ணத்தை அடிமண்டி வரை குடித்தவளே, எருசலேமே எழுந்து நில். அவள் பெற்றெடுத்த புதல்வருள் அவளுக்கு வழிகாட்டுவார் எவரும் இல்லை. அவள் வளர்த்துவிட்ட ஆண் மக்களுள் அவளுக்கு கை கொடுப்பார் யாரும் இல்லை. இருவகை தீங்குகள் உனக்கு நேரிட்டன. உனக்காக புலம்பி அழுபவன் எவன்?
வீழ்ச்சி, அழிவு, பஞ்சம், வாள் இவை உன்னை வாட்டின. யார் உன்னை தேற்றுவார்? உன் பிள்ளைகள் மயக்கமுற்றனர். வலையில் சிக்கிய கலைமான் போல் அவர்கள் ஒவ்வொரு தெருமுனையிலும் வீழ்ந்து கிடக்கின்றனர். ஆண்டவரின் சினத்திற்கும் உன் கடவுளின் கண்டிப்புக்கும் உள்ளாயினர். ஆதலால் சிறுமையுற்றவளே, திராட்சை ரசமின்றியே குடிவெறி கொண்டவளே, இதை கேள். தம் மக்கள் சார்பாக வழக்காடும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் தலைவர் கூறுவது இதுவே: இதோ உன்னை மதிமயக்கும் கிண்ணத்தை உன் கையினின்று அகற்றிவிட்டேன். என் சின கிண்ணத்தினின்று நீ இனி குடிக்கவே மாட்டாய். அக்கிண்ணத்தை உன்னை ஒடுக்கினோர் கையில் திணிப்பேன். நாங்கள் கடந்து செல்வதற்கு நீ முகங்குப்புற விழுந்துகிட என்று அவர்கள் உன்னிடம் சொன்னார்களே, உன் முதுகை அவர்கள் தரையாகவும் கடந்து செல்வோருக்கு தெருவாகவும் மாற்றினார்களே. ஏசாயா அதிகாரம் 52. எருசலேமின் மீட்பு. விழித்தெழு, விழித்தெழு, சீயோனே, உன் ஆற்றலை அணிந்துகொள். திருநகர் எருசலேமே, உன் அழகுறு ஆடைகளை அணிந்துகொள். விருத்த சேதனம் செய்யாதவனும் தீட்டுப்பட்டவனும் உன்னிடையே இனி வரவே மாட்டான். சிறைப்பட்ட எருசலேமே, புழுதியை தட்டிவிட்டு எழுந்து நில். அடிமையாக்கப்பட்ட மகள் சீயோனே, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. ஆண்டவர் கூறுவது இதுவே: விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே: முன்னாளில் என் மக்கள் தங்கி வாழ்வதற்கு எகிப்திற்கு சென்றார்கள். அசீரியன் காரணம் எதுவுமின்றி அவர்களை ஒடுக்கினான். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது என்கிறார் ஆண்டவர். ஈட்டுத்தொகை செலுத்தாது என் மக்கள் இழுத்து செல்லப்பட்டார்கள். அவர்களை ஆளுவோர் தற்பெருமை பேசுகின்றனர். என்னாலும் இடைவிடாது என் பெயர் இகழப்படுகிறது என்கிறார் ஆண்டவர். ஆதலால் என் மக்கள் எனது பெயரை அறிந்து கொள்வார்கள். இதை சொல்லுகிறவர் நானே என்பதை அந்நாளில் உணர்ந்து கொள்வார்கள். இதோ நான் இங்கே இருக்கின்றேன். நற்செய்தி அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்தனை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாலிடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். திரும்பி செல்லுங்கள், திரும்பி செல்லுங்கள், அங்கிருந்து வெளியேறுங்கள். தீட்டானதை தொடாதீர்கள். ஆண்டவரின் கலங்களை ஏந்தி செல்வோரே, அந்நாட்டினின்று வெளியேறுங்கள். உங்களையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அவசரப்பட்டு வெளியேறப் போவதில்லை. தப்பியோடுவது போல் செல்வதும் இல்லை. ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன் செல்வார். இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார். துன்புறும் ஊழியர். இதோ என் ஊழியர் சிறப்படைவார். அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் ஆட்சியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்புத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர். தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர்.